ஏடிஎம் மையங்களில் வங்கி நிர்வாகங்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வதற்கான காலக்கெடு கடந்த சனிக்கிழமையோடு முடிவடைந்தது. இந்த நிலையில் 40% ஏடிஎம் மையங்களில் பாதுகாவலர்கள் அமர்த்தப்படவில்லை என்பது தெரியவந்துள்ளது. இதுகுறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், ஏடிஎம் மையங்களில் என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என காவல்துறையினர் உத்தரவிட்டிருந்தாங்க, அது எந்த அளவிற்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு? கடந்த நவம்பர் மாதம் வங்கி நிர்வாகிகளும் காவல்துறை அதிகாரிகளும் ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த கூட்டத்தில் 180க்கும் அதிகமான வங்கி நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். அந்த கூட்டத்தில் முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டன. அதாவது காவல்துறை அதிகாரிகள் என்ன தெரிவித்தார்கள் என்றால், ஏடிஎம்களுக்கு வெளியிலேயும் உள்ளேயும் சிசிடிவி பொருத்தி இருக்க வேண்டும். அதே போல் காவலாளி மிகவும் வயதானவராக இருக்கக்கூடாது. அவருக்கு உரிய பாதுகாப்பு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று பல்வேறு அறிவுரைகளை கொடுத்திருந்தார்கள். அதே போல் சிசிடிவிகள் என்பது ஒரு வெறும் பொம்மையாக இருக்கக்கூடாது. அது ஒரு கட்டுப்பாட்டு அறையோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதை பலர் கண்காணித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை விதித்திருந்தார்கள். அதே போல் ஏடிஎம்க்கு வெளியே இருக்கும் கண்ணாடிகளில் உள்ள கருப்பு கலர் நிற வண்ண பிளாஸ்டிக் வண்ணத்தை உடனடியாக அகற்ற வேண்டும். வெளியே இருந்து பார்த்தால் உள்ளே எத்தனை பேர் இருக்கிறார்கள், என்ன நடைபெறுகிறது என்பதை தெளிவாக தெரியும் வகையில் அமைக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார்கள். பெங்களூருவில் ஏடிஎம்மில் ஒரு பெண்மணி ஒருவர் கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவத்தை அடுத்து பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தார்கள். அந்த கட்டுப்பாடுகளை ஜனவரி மாதம் முதல் வாரத்துக்குள் அமல்படுத்த வேண்டும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் ஜனவரி மாதம் முடிந்து 10 நாட்கள் கிட்டத்தட்ட ஆகிய சூழ்நிலையில் இன்னும் கூட 40%க்கும் அதிகமான ஏடிஎம்களிலே இன்னும் பாதுகாவலர்கள் நியமிக்கப்படாமல் இருக்கிறார்கள். பல ஏடிஎம்களிலே சிசிடிவி கேமராக்களும் இல்லாமல் இருக்கிறது. அது மட்டுமல்லாது சென்னை புறநகர் பகுதியில் அமைந்துள்ள ஏடிஎம்கள் இன்னும் மோசமாக இருப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். இரவு நேரங்களிலே ஆள் நடமாட்டம் இல்லாத ஏடிஎம்களில் தற்பொழுது பாதுகாப்பு என்பது மிகவும் குறைவாக இருப்பதாகவும், அதே சூழ்நிலையில் மக்கள் நடமாட்டம் இருக்கும் பகுதியிலும் கூட பல்வேறு பகுதிகளிலே ஏடிஎம்களிலே உடைக்கும் முயற்சிகள், கொள்ளையடிக்கும் முயற்சிகள் ஆகியவை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு கூட சென்னை புறநகர் பகுதியிலே ஒரு கொள்ளை முயற்சி ஒன்று நடைபெற்றது. நேற்றைக்கும் சாந்தோமில் உள்ள இந்தியன் வங்கியில் கொள்ளை முயற்சி ஒன்று நடைபெற்றிருக்கிறது. இப்படி தொடர்ந்து கொள்ளை முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக ஏடிஎம்களில் பணியமர்த்தப்படும் வயோதிகர பாதுகாவலர்களும் பயனுள்ளதாக இல்லை என்ற ஒரு புகாரும் பொதுமக்கள் சார்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஏடிஎம் பாதுகாப்பு என்பது இன்னும் முழுமையாக அமல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் போலீசார் இருக்கிறார்கள். வங்கிகளும் போலீசாருடைய வேண்டுகோளை இன்னும் அமல்படுத்தாமல் இருக்கிறார்கள் என்று சொல்வதில் தவறில்லை என்று தோன்றுகிறது. சரண்யா, இரவு நேரங்களில் ஏடிஎம் மையங்களை மூடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கு. அது குறித்து வங்கிகள் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? 2 விதமான கருத்து இருக்கிறது. வங்கிகள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், ஏடிஎம் பாதுகாப்பிற்காக அவர்களுடைய பணம் முதலீடு ஏன் அதிகமாக போட வேண்டும், அவர்கள் ஏன் பணம் செலவழிக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். காவல்துறை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம் என்பது தனியார் நிர்வாகம் சம்பந்தப்பட்டது அல்லது பொதுத்துறை நிறுவனம் சம்பந்தப்பட்டது. அதற்கான பாதுகாப்பை அந்தந்த துறை ரீதியான வங்கிகள் தான் செயல்படுத்த வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளையும் அவர்கள் தான் செய்ய வேண்டும் என தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் வங்கிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீர்களானால் இது ஒரு அதிக அளவு செலவு செய்யக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கிறார்கள். அது பெரிய அளவுக்கு லாபம் இல்லை. இது ஒரு சேவை தான், இருந்தாலும் எங்களுக்கு லாபம் இல்லை. எனவே இதில் நாங்கள் முதலீடு செய்வதை விரும்பவில்லை. எங்களுக்கு கூடுதலாக பணம் அதிகமாக செலவீனமாகிறது. எனவே ஏற்கனவே பல்வேறு விஷயங்களில் செலவீனங்களை குறைப்பு என்பது வங்கித்துறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஏடிஎம் பாதுகாப்பிற்கென கூடுதலாக பணம் நிதி ஒதுக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இதில் நிதி ஒதுக்குவது ஒரு புறம் இருக்கிறது. இன்னொரு புறம் இரவு நேரங்களிலே ஏடிஎம்களை யார் பாதுகாப்பது? ஏனென்றால் காவலாளி இல்லை. அப்பொழுது யார் பாதுகாப்பது என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. இதில் பல தனியார் வங்கிகளும் சில தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளும் இரவு நேரங்களில் தங்களுடைய ஏடிஎம்களை மூடி வைக்கலாம் என்ற ஒரு யோசனையை முன்வைத்திருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது இன்றும் தெரியவில்லை. ஏனென்றால் வாடிக்கையாளர்களுக்கு 24 மணி நேரம் சேவை கொடுக்க வேண்டிய ஏடிஎம்களை மூடி வைப்பது சரியாக இருக்குமா என்ற கோணத்தில் தற்பொழுது யோசனைகள் எழுந்துள்ளன. ஆனால் காவல்துறை தரப்பில் ஜனவரி மாதம் முதல் வாரத்திற்குள் அனைத்து ஏடிஎம்களிலும் பாதுகாப்பு அம்சங்கள் காவல்துறை விதித்த கெடுக்கல் அனைத்தையும் அமல்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக காவல்துறை அதிகாரிகள் வங்கி அதிகாரிகளோடு சேர்ந்து கலந்து ஆலோசனை செய்து இந்த பிரச்சனைக்கு பாதுகாப்பு விஷயங்களை என்ன செய்யலாம், அடுத்த கட்டமாக இது எப்படி அமல்படுத்தலாம் என்பதை திட்டமிட வாய்ப்பு இருக்கிறது என்று தகவல் வெளியாகிருக்கிறது. சரண்யா.